राधे कृष्णा जय भोलो राधा रानी की जय। जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय भोलो वृंदावन धाम की जय। जय भोलो यमुना मैया की जय। जय भोलो गोवर्धन गिरिराज की जय। மகோன்னதமான ஸ்ரீ பிருந்தாவனம். பிருந்தாவனம் அவ்வளவு அழகாக நமக்கு ஒரு புதிய உற்சாகத்தை, புதிய தெளிவை, புதிய அனுபவத்தை, பக்தியை பற்றிய ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்துடும். அதனாலதான் பிருந்தாவனம் விசேஷம் அப்படின்னு எல்லா பெரியவர்களும் மீண்டும் மீண்டும் சொல்றார்கள். அப்படின்னா இந்த பிருந்தாவனத்தினுடைய மகாத்மியம் வார்த்தைகளாலே அடங்காதது. அழகா நாம ராதா தாமோதர் கோவில், அங்க இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். நான் அன்னைக்கே சொல்லிட்டு இருந்தேன், இம்லி தலாவுடைய சைடில் ஒரு வழி உண்டு. அந்த வழியா போய் அந்த வழியாக போனோம்னா ஒரு பக்கம் போயாச்சுன்னா சேவா குஞ்சம், இன்னொரு பக்கம் போயாச்சுன்னா அழகா ராதா தாமோதரனுடைய கோவில். நம்ம ராதா தாமோதர் கோவிலை பார்த்துட்டோம். இப்போ திரும்பி இந்த பக்கமா இப்படி நடந்தோம்னா சேவா குஞ்சம் அப்படின்னு பெயர். குஞ்ச் அப்படின்னா நிகுஞ்சம் அப்படின்னு அர்த்தம். கொடி வீடு, புதர் வீடு அப்படின்லாம் அர்த்தம் உண்டு. சரியா? பிருந்தாவனம் அப்படின்ற விஷயத்துக்கு எல்லைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது 5 யோஜன தூரம் அப்படின்னு சொல்லுவார். 5 யோஜன தூரம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 மைல்கள் அப்படின்னு சில பேருடைய கணக்கில் வர்றது. அதாவது இப்ப இருக்கக்கூடிய நான் சொல்லிட்டு இருக்க அந்த பிருந்தாவனத்திலேருந்து நந்த கிராமம் வரைக்கும் அந்த 40 மைல் வந்துடுறதா. அதுல பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள வந்துடுறது. அதாவது கோவர்தனம், ராதா குண்டம், பர்சானா, கேளன்வனம் இது எல்லாம் சேர்ந்து பிருந்தாவனம் அப்படின்ற மாதிரி காண கிடைக்கிறது. இந்த பிருந்தாவனத்துக்குள்ள ஒரு 12 உபவனங்கள்னா குட்டி குட்டியா எப்படி சொல்றோம்ல, புராணங்கள் உபபுராணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பிருந்தாவனத்துக்குள்ள ஒரு 12 உபவனங்கள் இருக்கிறதாக காண கிடைக்கிறது. விஹாரவனம், கோச்சரணவனம், காளிய தமனவனம், கோபாலவனம், நிகுஞ்சவனம், நிதிவனம், ராதாவனம், கஹரவனம், ஜூலனவனம், பபடவனம், அதலவனம், கேவரீவனம் அப்படின்னு இருக்கு. அதுல இந்த நிகுஞ்சவனம் அப்படின்ற அந்த உபவனத்துக்குள்ளதான் இந்த சேவா குஞ்சம் இருக்கிறது. அப்படின்னு இன்னைக்கு பார்த்தா இந்த 12 உபவனங்கள்லாம் அந்த இடத்த சொல்லலாமே ஒழிய இன்னைக்கு வனங்களாக இல்லை. அதுல ஓரளவுக்கு இந்த சேவா குஞ்சம், நிதிவனம் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பார்க் மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஆனா எல்லாம் நிறைய அந்த காலத்து 5000 வருஷம் பழமையான மரங்கள் நிரம்பி கிடக்கு. இந்த 2 இடத்துலையும் நிறைய நம்ம பார்க்கலாம். நல்லா குட்டி குட்டியா இருக்கும் மரங்கள் எல்லாம் ஒரு 3 அடி 4 அடி உசரத்துல ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு இப்படி நிறைய மரங்கள் பார்க்கலாம். அதுல இந்த சேவா குஞ்சம் ஒரு காலத்துல பார்த்தா சேவா குஞ்சம், நிதிவனம் இதெல்லாம் சேர்ந்து பக்கத்துல இருந்தது. அப்படி காலப்போக்கில் ஆசிரமங்கள் இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு பீரியட்ல அங்கங்க நிறைய மக்கள் வந்து தங்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் பெரிய பெரிய கான்கிரீட் பில்டிங், கடைகள், நிறைய ஹோட்டல்கள் எல்லாம் வந்தாச்சு.
பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கேன் நான். திரும்பவும் பிருந்தாவனம் அந்த காலம் போல வெறும் வனமாக இருக்கணும். வெளியில எங்கேயாவது தங்கணும், எல்லாரும் அந்த வனத்துக்குள்ள போகணும், அப்படியே லீலாஸ்தலங்களை பார்க்கணும். கோவில்கள் இருக்கலாம், ஓகே, ஆசிரமங்கள் இருக்கலாம். ஆசிரமங்கள்னால தான் இந்த லீலாஸ்தலங்கள் எல்லாம் மெயின்டைன் ஆகும். ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா கான்கிரீட் ஜங்கிளா தான் ஸ்ரீ பிருந்தாவனம் இருக்கான. ராதையும் கண்ணனும் நினைப்பார்கள், மாற்றி தருவார்கள், பிரார்த்தனை பண்ணுவோம். அதுல அந்த நிகுஞ்சவனம், அதுக்குள்ள இருக்கிற இடம்தான் இந்த சேவா குஞ்ச் அப்படின்னு பெயர். சேவா குஞ்ச் ரொம்ப அழகான ஒரு இடம். குரோவ் அப்படின்றோம் இல்லையா, GROV இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி சின்ன ஒரு புதர் மண்டி கிடக்கக்கூடிய இடம். அதனாலதான் இதற்கு குஞ்சம்னு பெயர். அதுல சேவை செய்யக்கூடிய குஞ்சம், அதனால சேவா குஞ்ச் அப்படின்னு பெயர். கண்ணன் சேவை செய்யும் இடம். கண்ணன் சேவை செய்யும் இடமா, கண்ணனுக்கு சேவை செய்யும் இடமா? கண்ணன் சேவை செய்யும் இடம், கண்ணனுக்கு சேவை செய்யும் இடம் இல்லை. கண்ணனுக்கு சேவைன்னா நாம கண்ணனுக்கு பண்றது. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அப்படின்னு பிரகலான் சொல்றான் இல்லையா. பாத சேவனம், பாதம் பிடித்து விடுதல்னு பேரு. நம்ம திருப்பார்கடல்ல மகாலட்சுமி தேவி அழகா பகவானுடைய பாதத்தை எப்பொழுதும் பிடிச்சு விடுறார். அதனால பாத சேவனம் அப்படின்னு பெயர். அப்ப அந்த இடம் கண்ணனுக்கு பாத சேவை செய்யும் இடம். அப்ப இந்த சேவா குஞ்சுல கண்ணன் சேவை செய்யும் இடம்னா கண்ணன் யாருக்கோ பண்றான். யாருக்கு? வேற யாருக்கு? கண்ணனிடத்துல இந்த சேவையை வாங்கிக் கொள்ளும்படியான பாக்கியம் ராதா ராணிக்குத்தான் பூரணமா உண்டு. அதனால கண்ணன் ராதாராணியினுடைய திருவடிகளுக்கு சேவை செய்யும் வனம் இந்த சேவா குஞ்ச் அப்படின்னு பெயர். நிகுஞ்ச் வனம். கண்ணன் அழகா இந்த இடத்துல பார்த்தேன்னா ராசம் ஆடி 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 ராதாராணிக்கு காலெல்லாம் வலிக்கிறதான். கொஞ்ச நேரம் அப்படி கை காலம் நீட்டி அப்படி உட்காராளாம் விஸ்ராந்தையா. ஆனா கண்ணனுக்கோ இன்னும் இன்னும் ஆசை, இன்னும் இன்னும் ராதாவோடு ஆடணும் அப்படின்னு அவனுக்கு தவிப்பு. ராதாவினுடைய ஆசை அடங்கினாலும் கண்ணனுடைய ஆசை அடங்கிறது இல்லையா. ராதா அப்படி திருப்தியா அபாடான்னு உட்கார்ந்தாலும் கண்ணன் இல்ல 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 இன்னும் இன்னும் ஏ ராதே உன்னோடு ராசமாடனம் அப்படின்னு இன்னும் இன்னும் ஆசையோட தயாராகிட்டே இருக்கானாம். கோபிகள்லாம் அசந்து போகிற விஷயம் அதுதான். இன்னும் இவன் ராசம் ஆடிக்கொண்டே இருப்பானா, முடிவே இல்லையா? அதுதானே கண்ணன். முடிவில்லாத, எல்லையில்லாத, வர்ணிக்க முடியாத, வார்த்தைகளில் அடங்காத ராசலீலா நாயகன் அல்லவா கண்ணன். அப்ப உடனே இந்த ராதாராணி காலெல்லாம் அப்படி பண்ணோடனே உடனே கண்ணன் ராதாராணியினுடைய பாதங்கள் கால்கள் எல்லாம் பிடிச்சு அவளுக்கு அழகா மசாஜ் பண்ணி விடுறான். அதுக்கப்புறமா அந்த காலுக்கெல்லாம் மசாஜ் பண்ணும் பொழுது அழகா சுகந்தமான தைலம் போட்டு அப்படி பிடிச்சு விடுவா. இந்த மகாராஷ்டிராலெல்லாம் பிறந்த குழந்தை பிள்ளை பெற்ற வாழ்க்கையில் உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி நல்லா மாலிஷ் பண்ணி விடுவா. அதுக்கப்புறம் நான் பார்த்தது குற்றாலம். குற்றாலத்தில் அங்கே போனோம்னா இந்த அருவியில குளிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஆட்கள் இருப்பா, ஆண்கள் பெண்கள்லாம் இருப்பா. ஆண்களுக்கெல்லாம் ஆண்கள் நல்லா எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி விடுவா. அந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்ச பிறகு அப்படியே போய் குற்றால அருவியில் அப்படி குளிச்சுட்டு உடம்புல ஒரு பிசுக்கு எண்ணெய் இருக்காது. அந்த காலத்துல சீயக்காய் போட்டு குளிப்பா, ஷாம்பு கூட போட வேண்டாம். அப்படியே போய் நல்லா உட்காந்தோம்னா அந்த தண்ணீர் அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் வழிச்சு எடுத்துடும். அப்படியே தலைமுடினா அப்படி இன்னும் ஷாம்பு அப்புறமா கண்டிஷனர்லாம் போட்ட மாதிரி அப்படி காற்றுல அப்படி பறக்கணும். அல்ல அந்த மாதிரி இருக்கும். முடி இருந்தால் பறக்கும். அந்த மாதிரி அந்த மாலிஷ் பண்ணுவா. அது மாதிரி லேடிஸ்க்கு தனியாக பண்ணுவா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி கண்ணன்
ராதாராணியுடைய பாதங்கள் எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி அழகா மசாஜ் பண்ணி விடுவான். அதன் பிறகு அவளுடைய தலைமுடியெல்லாம் களைஞ்சிருக்கும் இல்லையா, ஆடி ஆடி அதையெல்லாம் எடுத்து அழகா திரும்பி வாரி திரும்பி அலங்காரம் பண்ணி அடுத்த ராசம் தொடங்கணுமா. ஒரு ராசம் முடிஞ்சாச்சுன்னு கிடையாது, அடி அடுத்த ராசம் டி ஆடலாண்டி அப்படின்னு வாடி வாடி அப்படின்னு சொல்லி திரும்பி ராசம் ஆட ஆரம்பிச்சிருவான். அப்ப அந்த ராதாராணிக்கு கண்ணன் அழகாக அவ தோளெல்லாம் பிடிச்சு விடுறது, அவ காலெல்லாம் பிடிச்சு விடுறது, அவளுக்கு அழகா சொடுக்கு எடுத்து விடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த சேவா குஞ்சம். இந்த சேவா குஞ்சத்துல மூர்த்தி எல்லாம் கிடையாது. அங்க பார்த்தோம்னா ஒரு சித்திரம் இருக்கும். ராதையினுடைய திருவடிகளுக்கு கண்ணன் மசாஜ் பண்ணி விடுற மாதிரி ஒரு சித்திரம் இருக்கும். அவ்வளவுதான். அந்த இடத்துல அழகா ஒரு சின்ன ரங்கமஹல் அப்படின்னு சொல்லுவா. அந்த ரங் மஹல்ல தான் அவளுக்காக ஒரு சின்ன படுக்கை மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பா. கீழே உட்காந்துட்டே பார்க்கலாம். அழகா அங்க விதவிதமான சித்திரங்கள்லாம் வரைஞ்சி வச்சிருப்பா. நித்தியம் அங்க ராதாராணிக்கு கண்ணனுக்கும் எல்லாம் பான்லாம் வைப்பா. பான், அதுக்கப்புறமா பேடா, அந்த மில்க் ஸ்வீட் இருக்குமே, அதெல்லாம் வச்சு சுகந்தமா அங்க ஒரு சுகந்தமான தைலம் நம்ம உடம்புல தேய்ச்சி விடுவா. அப்பா அவ்வளோ வாசனையா இருக்கும். அது நிஜமாவே அப்படி இருக்கும், அப்படி வசீகரிக்கும். அப்படி ராதையும் கண்ணனும் ராசம் எல்லாம் ஆடின பிறகு லலிதா விசாகா எல்லாம் படுக்கையெல்லாம் செட் பண்ணணும். அவ பாடான்னு அங்க படுத்துண்டு அழகா அவ படுத்து பாடலாம். அப்ப சுத்தி இருக்கக்கூடிய கோபிகைகள்லாம் கானம் பாடுறது, விசிறி வீசுறது, இப்படி கைங்கரியம் எல்லாம் பண்ணுவாளாம். அதனால அத்தனை அழகான ஒரு இடம் இந்த சேவா குஞ்சம். இந்த சேவா குஞ்சத்துல என்ன இருக்குன்னா, இந்த ரங்கமஹல் நான் சொன்ன இல்லையா, ராதையும் கண்ணனும் இருக்கும்படியான அழகான அந்த போட்டோ இருக்கக்கூடிய ரங்கமஹல், அவளுடைய பெட் மாதிரிலாம் அங்க இருக்கும். சின்ன இடம் தான். அதுக்கப்புறமா அங்கேயே பக்கத்துல அழகா சுத்தி இப்படியே வந்தோம்னா லலிதா குண்டம். நிதிவனத்துல விசாகா குண்ட், இங்க லலிதா குண்ட் இருக்கும். அந்த லலிதா குண்டம் லலிதாவுக்காக கண்ணன் அழகா உண்டாக்கினது இந்த லலிதா குண்டம். அந்த லலிதா குண்டம் அதுக்கு பக்கத்திலேயே அழகா பார்த்தோம்னா ஜோரா அந்த லலிதா குண்டம், இதுல சின்ன இடம் தான், அதுலயே ராசமண்டல ஸ்தலம் உண்டு. எந்த இடத்துல ராதையும் கண்ணனும் அழகா உட்காருவார்களோ அங்க ஒரு சிம்ஹாசனம் மாதிரி கட்டி வச்சிருக்கா. அதுக்கப்புறமா அங்க அழகா ராசமாடோ நம்ம போக முடியும் அந்த இடத்துக்கு. நிதிவனத்துல போக முடியும். சேவா குஞ்சத்துல கொஞ்சம் தள்ளிதான் அந்த ராசமண்டலம். அங்கெல்லாம் ஃபுல்லா வேலி போட்டிருப்பா. அங்க நிறைய குரங்குகள்லாம் இருக்கும். அப்படி அந்த ராசமண்டலம் உண்டு. அந்த இடத்துல பார்த்தோம்னா அழகா கோவிந்தனும் ராதிகாவும் விதவிதமான ஜோரான ராகங்கள்லாம் ரசிப்பாளாம். அப்ப ஜோரா லலிதா விசாகா இவாள்லாம், லலிதா பிரம்ம வீணா வாசிப்பாளாம். விசாகா தேவி கச்சப்பி வீணான்னு ஒன்று வாசிப்பாளாம். அதுக்கப்புறமா சுசித்ரா ருத்ர வீணா வாசிப்பாளாம். சம்பகலதா விபணி வீணான்னு ஒன்று வாசிப்பாளாம். ரங்கதேவி விலாசவா வீணான்னு ஒன்று வாசிப்பாளாம். அதே மாதிரி சுதேவி சாரங்கின்னு ஒன்று வாசிப்பாளாம். துங்க வித்யா கிண்ணரி வீணான்னு ஒன்று வாசிப்பாளாம். இந்துலேகா அழகா அந்த சந்தூர் மாதிரி ஸ்வர மண்டலங்கள்லாம் வாசிப்பாளாம். இப்படி அஷ்டசகிகள் லலிதா, விசாகா, துங்க வித்யா, இந்துலேகா, ரங்கதேவி, சுதேவி, சித்ரா, சம்பகலதா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அழகா வீணை வாசிப்பா. ஒரு திரும்ப சொல்லட்டோமா? லலிதா அழகா பிரம்ம வீணா வாசிப்பா. விசாகா கச்சபி வீணா வாசிப்பா. சுசித்ரா அழகா, சித்ரா தான் சுசித்ரான்னு சொல்லுவா, ருத்ர வீணா வாசிப்பா.
சம்பகலதா விபணி வீணா வாசிப்பா, ரங்கதேவி விலாச வீணா வாசிப்பா, சுதேவி சாரங்கி வாசிப்பா, துங்க வித்யா கிண்ணரி வீணா வாசிப்பா, இந்துலேகா ஸ்வரமண்டல அப்படின்னு அதை ஒன்று வாசிப்பா. அப்படி எல்லா பக்கமும் எல்லாரும் வீணை எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வீணைக்கும் ஒரு நாதம் உண்டு. ஒவ்வொருத்தரும் இந்த நாதத்துல அவ்வளவு அழகா விசேஷமான கை தேர்ந்த மியூசிக்கல் நோட்ஸ் எல்லாம் தெரிஞ்சவா. அப்படி அழகா அப்படி வாசிப்பாலாம். கூட ராதிகாராணியும் வாசிப்பா. அப்படியே அந்த ஆனந்தத்துல கண்ணன் மயங்கி அவன் ஆட ஆரம்பிப்பான். உடனே ராதாராணி அதில் கலந்துப்பா. உடனே கண்ணன் பேஷ் 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 அப்படின்னு சொல்லி ஆனந்தமா அப்படி ரசிப்பானா. ராதையை கை பிடிச்சு கூப்பிடுவான். உடனே ராதாராணி வருவா. ராதாராணி வந்து லலிதா விசாகா துங்க வித்யா இந்துலேகா ரங்கதேவி சுசித்ரா சம்பகலதா இவா எல்லாரும் இந்துலேகா வாழலாம் வந்துருவா. எல்லாரும் அப்படி ஆட ஆரம்பிச்சு. அப்ப வீணை யார் வாசிப்பான்னா விருந்தாதேவி ஆவிர்பவிச்சிருவாளாம். அவள் ஆவிர்பவிச்சு அவளோட தோழிகளோட வந்து அவள் வந்து அழகா வீணையெல்லாம் வாசிப்பா. அப்ப உடனே ஜோரா ராதாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் லலிதா மாலைகள்லாம் போட்டு விடுவா. அது எல்லாரும் அவளை சூழ்ந்து நிப்பா. அப்படி ராச மண்டலம் ஆரம்பிக்கும். அப்போ உடனே ராதாராணி கண்ணனை பாப்பாளா, ஏ கண்ணா எல்லாரும் உனக்காக வந்திருக்கான்னு. ஒன்று கண்ணன் ராதாராணி வார்த்தைக்காக வசப்பட்டு பலவிதமான ரூபங்கள் அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவம் 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 அந்தரே நங்கனா அப்படிங்கும்படியா அழகா ஒவ்வொரு கோபிக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணனாக கண்ணன் ஆவிர்பவிக்க, அதுக்குள்ள மற்றவர்கள் கிண்ணறர்கள் கந்தர்வர்கள் அவரவர்கள் வந்து அழகா எல்லாம் வாசிக்க, இதுக்கு நடுவில் ஜோரா கண்ணனும் ராதையும் கோபிகைகளும் கண்ணனுமாக ஆனந்தமாக ஒரு ராசலீலா ஆடுவார்கள். எப்படி இருக்கும் அந்த இடம் நினைச்சு பாருங்க. அந்த வீணா நாதம், அப்புறம் கால்கள்ல கட்டிருக்க சலங்கையினுடைய சப்தம், கை நிறைய வளையல்கள் போட்டிருப்ப அந்த வளையல்களுடைய சப்தம், அதன் பிறகு ஜோரான கழுத்து இருக்கக்கூடிய மாலைகளுடைய சப்தம், அப்புறம் கிண்ணவர்கள் கந்தர்வர்கள் அவர்களுடைய சப்தம், இப்படி பலவிதமான சப்தங்களோட நித்தியம் ராசம் நடக்கும் ஒரு ஸ்தலம் இந்த சேவா குஞ்சம். இந்த சேவா குஞ்சத்துல பார்க்க வேண்டியது அந்த ராதையும் கண்ணனும் இருக்கக்கூடிய ரங்கமஹால், அங்க இருக்கக்கூடிய சின்ன குட்டி போட்டோ, ராதைக்கு கண்ணன் சேவை பண்ற அந்த போட்டோ, அங்க இருக்கக்கூடிய லலிதா குண்ட். இந்த ராசம் நடக்கும்போது லலிதாக்கு ரொம்ப கலப்பா இருக்கு, தாகம் எடுக்கிறது, கிருஷ்ணா தண்ணி வேணும்னா கண்ணனுடைய புல்லாங்களை வச்சு குத்தி அவளுக்காக உண்டாக்கினது தான் லலிதா குண்டு. கூப்பிடுறது தூரம் தான் யமுனா, ஆனாலும் அது ராசத்தை விட்டு போயிடக்கூடாதான், அதனால அவளுக்காக ஒரு குண்டம் லலிதா குண்டம். அதுக்கப்புறம் அங்கே ராசமண்டல ஸ்தலம், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அழகான கொடி வீடுகள், நிறைய மரங்கள் செடிகள் கொடிகள்லாம் இருக்கும். அது அங்கே சுற்றி வர ஹிதஹரி வம்ச மகாபிரபு அவருடைய அழகான ராதா சுதா நிதி எழுதி வச்சிருப்பார்கள். இந்த ஹிதஹரி வம்ச மகாபிரபு அவரை பற்றி நிறைய சொல்லணும், பிளேசா சொல்றேன். பகவானுடைய ஒரு புல்லாங்குழல் பேர் வம்சின்னு பேர், வம்சி வேணு முரளி, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இது மூணும் கண்ணனுடைய விதவிதமான புல்லாங்குழல்கள், ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு பெயர் உண்டு, சைஸ் உண்டு. அதில் வம்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வம்சி புல்லாங்குழலே கண்ணனுடைய அழகான ராதையினுடைய அற்புதமான லீலைகளை வர்ணிக்கிறதுக்காக பூமியில ஆவிர்பவிச்சதுதான் ஹிதஹரி வம்ச மகாபிரபுன்னு பேர். இன்னைக்கும் ஹிதஹரி வம்சர் அப்படின்னு அழகா இருக்காருன்னா அவருடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவா இருக்கா. அவர் அந்த காலத்துல இருந்த ஒரு மகாத்மா. கண்ணனுடைய புல்லாங்குழல் எடுத்த அவதாரம் ஹரிவம்ச மகாபிரபு. அவர் 6 மாச குழந்தையா தொட்டில்ல இருக்கும் பொழுது ராதா கிருஷ்ண லீலையை சொன்னதுதான் ராதா சுதா நிதி. முக்கியமா ராதாராணியுடைய வைபவங்களை சொன்னதுதான் ராதா சுதா நிதி. ரொம்ப அழகா இருக்கும். நிறைய குரங்குகள்லாம் வந்து நம்மள ஒன்றும் பண்ணாது, ஆனாலும் பிருந்தாவனத்தில் மட்டும் குரங்குகிட்ட ஜாகிரதையா இருக்கும். எப்போ எதை பிடுங்கணும் அதுங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அந்த சேவா குஞ்சம் அங்கே நிறைய அங்கே ராதா சுதா நிதி எழுதி வச்சிருப்பா.
அப்படியே அங்கே போய் உக்காந்துட்டு இருந்தோம்னாலே ஒரு சந்தோஷம், அப்படி பார்த்துட்டு இருந்தாலே ஒரு சந்தோஷம். அப்படியே சும்மா அப்படியே அந்த கொடிகள் மரங்கள் அப்படி பார்த்துட்டு போவேன். முன்னாடி தான் அது உள்ளெல்லாம் போய் நாங்கள்லாம் நுழைஞ்சி உருண்டு பிறண்டெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போல்லாம் ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டேன். ஆனால் ஜனங்கள் ஒவ்வொன்றா அதிகம் பண்ணுறா அப்படின்றதுனால. ஆனால் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த சேவா குஞ்சம். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நித்தியம் ராதையும் கண்ணனும் ரெஸ்ட் எடுக்கிற இடம், நித்தியம் ராதையும் கண்ணனும் ராசமாடும் இடம், நித்தியம் ராதிகாவினுடைய சகிகள் வீண வாசிக்கிற இடம், நித்தியம் கண்ணன் ராதாவுக்கு சேவை செய்யும் இடம் இந்த சேவா குஞ்சம். இனி எந்த சேவை பண்ணாலும் இந்த சேவா குஞ்சத்தை நினைச்சுக்கோங்க. கண்ணன் எவ்வளவு பெரியவன், கொஞ்சம் கூட அகம்பாவம் இல்லாமல் பிரேமைக்கு வசப்பட்டு ராதாராணிக்கு இவ்வளவும் பண்றான். கொஞ்சம் கூட அகம்பாவம் இல்லாமல் கண்ணன் பண்றான். அப்ப அவ்வளவு வசதி ராதாராணி. அதனால்தான் பிரேமஸ்வரூபிணி அப்படின்னு அவளை கொண்டாடுறோம். இன்னைக்கும் பார்க்கலாம், நிறைய கோவில்கள் எல்லாம் ராத்திரி பெருமாளுக்கு அந்த சயனார்த்தி சமயத்துல அந்த அர்ச்சகர் இருப்பா இல்லையா, ராத்திரி எல்லாம் பெருமாளுக்கு கையை காலெல்லாம் பிடிச்சு விடுவா. இந்த பன்றிபுரத்துல ஆஷாட ஏகாதசி முடிஞ்சு அந்த குரு பூர்ணிமா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பகவானுக்கு விசேஷமா ஒரு தைலம் தேய்ச்சி மசாஜ் பண்ணி விடுவா. ஏன்னா ஆல்மோஸ்ட் பகவான் ஒரு மாசத்துக்கு மேல அப்படியே பிஸி தரிசனம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால அவனுக்கு நல்ல பலவிதமான மூலிகைகள்லாம் போட்டு ஒரு எண்ணெயை தயார் பண்ணி சுவாமி மேல பூசி சுவாமிக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விடுவார். அந்த மாதிரி கள்ளழகர் வைகைக்கு போயிட்டு வருவார். போயிட்டு வந்து திருமாலிருஞ்சோலை வந்த உடனே ரொம்ப தூரம் போயிட்டு வந்திருக்கார், ஜனங்களை பார்த்துட்டு வந்திருக்கார், ஒரே பிஸி அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுமாரன் அதனால அந்த பட்டர் பார்க்கணும், பகவானுக்கு அந்த கையை காலெல்லாம் பிடிச்சு விட்டு. மூர்த்தி தான், ஆனா அர்ச்சாவதார மூர்த்தி மேல அவரவர்களுக்கு ஒரு பாவம் இருக்கும் இல்லையா. எப்படி நம்ம திருமழிசை ஆழ்வார் கேட்பார் இல்லையா, நடந்த கால்கள் நுந்தவோ நடுங்கஞாலமேனவாய் ஏண்டா படுத்துருக்காய் ஆறாவமுதா அப்படின்வாரு. அந்த மாதிரி அந்த ராதையினுடைய திருமேனிக்கு கண்ணன் மசாஜ் செஞ்சு ராதையினுடைய பாராட்டையும் அன்பையும் பெற்று மீண்டும் முதலிலிருந்து படி ராசமாடலாம் சொல்லுதோ அப்படின்னு ராதையும் தயாராகி ராசமாடக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த சேவா கொஞ்சம் ரொம்ப ரகசியமான ஒரு ஸ்தலம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கும் பாக்கியம் பகவான் உங்களுக்கு தரட்டும். அங்கேயே போனவர்கள் அதையே நினைச்சுக்கோங்க. சரியா? ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो सेवा कुंज की जय, जय बोलो हित हरिवंश महाप्रभु की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय. राधे 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 कृष्णा.